கரூர் துயரம். 41 உயிர்கள் பலி. இனி ஒரு உயிர் கூட பலியாகக் கூடாது. இதுதான் அரசின் புதிய அதிரடி அறிவிப்பு. மாபெரும் அரசியல் கூட்டங்களுக்கு இனி கடுமையான கட்டுப்பாடுகள் வருகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சோகத்தை அடுத்து தமிழக அரசு ஒரு உறுதியான முடிவெடுத்திருக்கு. முக்கியமாக என்னன்னா, இனிமேல் கூட்டங்கள் நடத்த கட்சியினர் கட்டாயம் காவல்துறை கிட்ட முன் அனுமதி வாங்கணும். கூடவே கூட்ட இடம், நேரம், எத்தனை பேர் வருவாங்கன்னு எல்லா விவரங்களையும் முன்கூட்டியே கொடுக்கணும். மிகப்பெரிய திருப்பம் என்னன்னா, மாவட்ட கலெக்டர் தலைமையில ஒரு ஆய்வுக்குழு வந்து சான்றிதழ் கொடுத்தா மட்டுமே அந்த கூட்டத்துக்கு அனுமதி. நம்ம ஊர்ல இனி ரோடுகளிலெல்லாம் கூட்டம் நடத்த முடியாது. திறந்த இடங்கள்ல மட்டும்தான் அனுமதி. கூட்டத்துல அவசர வெளியேறும் வழி, ஆம்புலன்ஸ், ஃபயர் வண்டி எல்லாம் கட்டாயம் இருக்கணும். பாதுகாப்புக்கு சிசிடிவி கூடவே ட்ரோன் கண்காணிப்பு. இது ரொம்பவே முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், 12 வயசுக்கு குறைவான குழந்தைகளும் முதியவர்களும் கூட்டங்கள்ல பங்கேற்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சதும் அந்த இடத்தை சுத்தம் செஞ்சு கழிவுகளை அகற்ற வேண்டிய பொறுப்பும் கட்சி ஏற்பாட்டாளர்களைத்தான் சேரும். இது ஒரு நல்ல மாற்றம். இந்த புதிய விதிமுறைகள் எல்லாமே கூடிய சீக்கிரமே அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களுடன் இறுதி செய்யப்பட்டு அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி நடைமுறைக்கு வரும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் பொதுக்கூட்டங்கள்ல பாதுகாப்பு ரொம்ப அவசியம். மக்களை பாதுகாக்க அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு வருங்காலத்துல எந்த துயரமும் நடக்காம தடுக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.